சாரங்கி யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த பாதிரியாரை பஜ்ரங் தள் அமைப்பினர் குடும்பத்தோடு வாகனத்திற்குள் வைத்து எரித்து கொலை செய்தார்கள் ஒடிசாவிலே. அந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர். அவரும் அவரது மனைவியும் 2 குழந்தைகள் 4 பேரும் வாகனத்திற்குள்ளேயே தூங்கி கொண்டிருக்கிற போது வாகனத்தோடு வைத்து கொளுத்தப்பட்டார்கள். அப்படி அவர்களை கொடூரமாக கொலை செய்த பஜ்ரங் தள்ளினுடைய தலைவராக இருந்தவர் இந்த சாரங்கி. இந்த சாரங்கி அதற்காக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு அதன் பிறகு எந்த முகாந்தரமும் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டவர். எப்படி பாபர் மசூதியை இடித்த வழக்கிலே அத்வானி உட்பட எல்லோரும் அவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டார்களோ, எப்படி காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கிலே ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரி உட்பட எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்களோ, அப்படி இந்த சாரங்கியும் விடுதலை செய்யப்பட்டார். கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியாருடைய குடும்பத்தை, அதுவும் குழந்தைகள் உட்பட எல்லோரையும் உயிரோடு கொளுத்தியவர்கள் இந்த பஜ்ரங் தள் அமைப்பினர். அந்த பஜ்ரங் தளுக்கு தலைமை வகித்தவர் தான் இந்த சாரங்கி. ரொம்ப அப்பாவியை போல ஒரு எளிமையானவராக, நேர்மையானவராக, குடிசைக்குள் இருந்து வருபவராக அடையாளப்படுத்தப்படுகிற அந்த சாரங்கி தான் இன்று ராகுல் காந்தி அவர்களால் நான் தள்ளிவிடப்பட்டேன் என்று சொல்லி பேசியிருக்கிறார்.